ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் கஸ்டர்டு. இது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், சிம்பிளாக ஈஸியாகவும் பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல பால் சூடு பண்ணிக்கலாம். தண்ணி கலக்காத கெட்டியான பால் 4 கப் எடுத்துருக்கிறேன், கிட்டத்தட்ட 1 லிட்டர். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பால் பொங்கி வர வரைக்கும் சூடு பண்ணிக்கலாம். பால் பொங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு சீனி சேர்த்துக்கலாம். சீனி 1/2 கப் சேர்த்துருக்குறேன். இது நல்லா கரையட்டும். இனிப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கஸ்டர்ட் பவுடர் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நான் எடுத்துருக்கிற ஃப்ளேவர் வந்து மேங்கோ ஃப்ளேவர். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட காய்ச்சாத பால் 1/2 கப் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடரை நம்ம அப்படியே சூடான பாலில் சேர்க்கக்கூடாது. அப்படியே அதோட சேர்த்தோன்னா கட்டி கட்டியாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி பாலில் கலந்து தான் சேர்த்துக்கணும். இப்போ அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கஸ்டர்ட் மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பால் வந்து நல்ல க்ரீமியாக கொஞ்சம் திக்காக ஆகிற வரைக்கும் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால பால் நல்லா திக்காகி வரும். இப்போ பாருங்கள், பால் நல்ல க்ரீமியாகவும் இருக்குது, கொஞ்சம் திக்காகவும் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கஸ்டர்ட் மில்கை வேறு ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆற வச்சுக்கலாம். ஆற வைக்கும் போது இந்த மாதிரி விஸ்கு வச்சு எடையடையே கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா கஸ்டர்ட் மில்க் மேலே ஆடை படிஞ்சு கெட்டியாக ஆரம்பிச்சிரும். அதனால் இதே மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின ஆப்பிள் 1, திராட்சை, ஆரஞ்சு பழம், மாம்பழம், வாழைப்பழம் 1, அப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு பிடிச்சமான எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் இதில் சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ், டியூட்டி ஃப்ரூட்டி கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு 2லேருந்து 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டியான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.